Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. எதர்ச்சியா அந்த இடத்தோட வாசலை பார்க்கும்போது அந்த வாசல்ல ஒரு கருப்பான ஒரு உருவம் நிற்கிறத பார்த்து ஸ்ரீ இவங்க மறந்து போறாங்க. இத்தனை நாள் இதுதான் என்ன தொல்லை பண்ணிட்டு இருந்ததா அப்படின்னு. ஆனா பர்டிகுலரா அந்த எலுமிச்சை பழம் மட்டும் பயங்கரமா கருகியும் இருக்கு. அப்படி பார்த்தா உன் பொண்ணோட தலைக்கு மேலதான் அந்த ஏவில இருந்திருக்கு. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைன்ஸ். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு பேய் சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் யாட்சினி. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண உண்மை சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ சின்னதாக யாட்சினியை பற்றி பேசியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ ஃபுல்லாக ஒரு யாட்சினியால் ஒரு வயசு பையன் பாதிக்கப்பட்ட சம்பவத்தை இப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணவே போகிறோம். அப்படிப்பட்ட சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மயிலாடுதுறையில் தான் நடந்திருக்கு. அதுவும் போன வருஷம் கிறிஸ்மஸ் டைம்ல தான் நடந்திருக்கு. அண்ட் அந்த சம்பவத்துல இருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் அந்த பிரச்சனையில இருந்து வெளியிலேயே வரல. ஸோ இந்த வீடியோட எண்டில் அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன அப்படின்றதையும் நீங்க தான் கண்டிப்பா சொல்ல போறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையில தில்லிங்க அதனால் கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஒரு பேசாம வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். நம்ம சேனல்ல 12th முடிச்சவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜ் முடிச்சவங்க, ஏன் இன்ட்ரெஸ்டே இல்லாம பிடிக்காத ஒரு வேலையில இருக்க நீங்க, ஏன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் இப்ப நான் சொல்ல போறேன். ஆனா இந்த வீடியோ எப்படியாச்சும் கார்பரேட் கம்பெனியா ஐடில வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல ஹைபெய்டு பேக்கேஜ் வாங்குறவங்க யாரு தெரியுமா? ஐடில இருக்கிறவங்க தான். அதுலயும் டெவலப்பரா இருக்கிறவங்களுக்கு தான் டிமாண்ட் ரொம்பவே அதிகம். சோ உங்களுக்கும் டெவலப்பர் ஆகணும் அண்ட் கோடிங் கத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம். அதுவே உங்களுக்கு டாப் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனல்ஸ் ட்ரைனிங் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் சிம்பிள் லேர்ன் பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். இவங்க நிறைய டாப் ஐடி கம்பெனி கூட டைப் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்க்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணுமோ அது ரொம்பவே சிம்பிளா உங்களுக்கு டீச் பண்ணி ரியல் டைம்ல ப்ராஜெக்ட் கொடுத்து ட்ரெயின் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம 500+ கம்பெனி கூட டைப் பண்ணி 95% அபோ இவங்களும் சக்சஸ்ஃபுல்லா பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இவங்களோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இன்கேஸ் நீங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிளேஸ்மெண்டே கிடைக்கலனா நீங்க பே பண்ண ஃபுல் அமௌண்ட் 100% ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது கூடவே 24/7 virtual desk access for all students with valuable certificate, training and internship certificate ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் அஃபோர்டபிள் பிரைஸ் சொன்னோம் பாத்தீங்களா, நம்ம சப்ஸ்கிரைபர் பேக் டு ரிவைன் சப்ஸ்கிரைபருக்காக டிஸ்பிளேல தெரியுற இந்த கோடு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்டும் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் ஒர்த் உள்ள சோர்ஸ் கோடும் கொடுப்பாங்க. அண்ட் இந்த சோர்ஸ் கோடுக்கு லிமிட்லாம் இல்ல, லைஃப் டைம் சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மறக்காம B2R flat 50 அப்படின்ற ஒரு கோடும் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்டும் கிடைக்கும். அண்ட் முன்னாடியே சொல்லிடுறேன், இது லிமிடெட் ஆஃபர் தான், சோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய நேம் அலெக்ஸ். இவர் மயிலாடுதுறையில கடலோர பகுதியில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அண்ட் அலெக்ஸ் இவரோட லைஃப்ல பாத்தீங்கன்னா பல வருஷமா தனியா தூங்கி இருக்காரு. அதாவது வீட்டுல அப்பா அம்மாலாம் இருந்தாலும் இவருக்குன்னு தனியா பெட்ரூம் இருக்கும்ல, சோ தனியா தான் தூங்குவாரு. ஆனா அப்பெல்லாம் அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா போன வருஷம் அதாவது 2023 கிறிஸ்மஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த அடுத்து ஒரு சில நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் தனியா தூங்கினாலே இவரை தொல்லை பண்ற மாதிரி அண்ட் இவர்கிட்ட சில்மிஷம் பண்ற மாதிரி ஒரு சில அமானுஷமான சம்பவங்கள் நடந்துட்டும் இருக்கு. சரியா 2023 டிசம்பர் மாசம் கிறிஸ்மஸும் வரப்போகுது. பொதுவா கிறிஸ்மஸ் வரப்போகுதுன்னா நம்ம கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அன்னைக்கு நைட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அதை செலிப்ரேட் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. அதே போலதான் நம்ம அலெக்ஸ் அண்ட் அவங்க ஃபேமிலியோட அவங்க ஏரியால இருக்கிற சர்ச்சுக்கும் போயிடுறாரு. ஏன்னா அன்னைக்கு நைட்டு மாஸ் அட்டன் பண்ணோம். ஸோ அதனால அன்னைக்கு ஃபுல்லா நைட் அங்கே தான் இருந்துட்டு இருக்காரு. இப்படியே ஒரு 10-11 அப்படின்னு ஆயிட்டு இருக்கு. அந்த டைம்ல அலெக்ஸ் இவருக்கு லைட்டா பாத்ரூம் வருது. ஏன்னா எவ்வளவு நேரம் தான் ஒரே இடத்துல இருக்க முடியும். ஸோ இவருக்கும் பாத்ரூம் வந்ததுனால வெளியில போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சர்ச்ல இருந்து வெளியிலயும் வராரு. அண்ட் இவங்க சர்ச்ல இருந்து அப்படியே வெளியில வந்தா நிறைய விவசாய நிலம் இருந்துட்டு இருக்கும். அதுக்கு நடுவுல தான் இந்த சர்ச் வந்துட்டு இருக்கும். சுத்தி வீடுங்க அப்படின்னு எதுவுமே இருக்காது. நைட் டைம்ல இவரும் வெளியில வந்திருக்காரு. ஆனா இந்த சர்ச்ல இருந்து பீச் எவ்வளவு தூரம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட
ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனா பீச்சும் வந்துடும். அப்படியே கொஞ்சம் சைடில் நடந்து வந்தா அங்க மாசிலாமணி கோவில் இருந்துட்டு இருக்கு. அந்த கோவில் ரொம்பவே பவர்ஃபுல்லான கோவில் அப்படின்னு சொல்றாங்க மயிலாடுதுறையில. ஸோ அப்படியே போர் அடிச்சது அப்படின்னா அந்த மாசிலாமணி கோவில் சைடும் வந்திருக்காரு நம்ம அலெக்ஸ். இப்படி இந்த மாசிலாமணி கோவில் தாண்டி கொஞ்சம் தூரம் போறாரு. ஓகே, போர் அடிக்குதுன்னு இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அப்படியே இங்க பாத்ரூம் போலாம் அப்படின்னு அந்த ஸ்பாட்டும் செலக்ட் பண்றாரு. அந்த இடத்துல அப்படியே பாத்ரூம் சிறுநீர் கழிச்சிட்டு இருக்காரு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அலெக்ஸ் அந்த இடத்த சுத்தி பாக்குறாரு. இவர் நிக்கிற அந்த இடத்துல அந்த சமயம் இவர் மட்டும்தான் இருக்காரே தவிர ஆளுங்கன்னு யாருமே இல்லை. எல்லாருமே அந்த சர்ச் அந்த சைட்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. இவரோட பக்கத்துல யாருமே இல்லை. அண்ட் அலெக்ஸ் இவருக்கும் பயம் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த சமயம் இல்லை. இப்படியே பாத்ரூம் போயிட்டும் இருக்காரு. அப்ப சடனா இவருக்கு ஒரு தாட்டும் இருக்கு. இவ்வளோ நேரம் நான் தனியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் இருந்தது, ஆனால் இப்போ என் பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இவரும் கொஞ்சம் சுற்றி பார்த்துருக்காரு. அப்போ இவர் நிற்கிற இந்த இடத்துல இருந்து ஒரு 20-25 அடி தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் உருவம் நிற்கிறதையும் ரொம்பவே கிளியராக பார்க்குறாரு. அண்ட் அந்த பெண் கொஞ்சம் வயசான மாதிரியா இருக்காங்க, புடவெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. அங்கே நிற்கிற அந்த பெண் இங்கே பாத்ரூம் போயிட்டு இருக்கிற அலெக்ஸ் இவரை தான் ஒரு மாதிரியும் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே நிற்கிற அந்த பெண்ணும் கொஞ்சம் கூட அசைவே இல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க. இதெல்லாம் பெருசாக கண்டுக்காம அலெக்ஸ் இவரும் அவருடைய வேலையை முடிச்சுட்டு அண்ட் அந்த இடத்துல ஸ்மோக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டும் கிளம்புறாரு. சரி, டைம் ஆகுது, சர்ச்சுக்கு போயிட்டு மாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சர்ச்சுக்கும் போறாரு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அந்த சர்ச்லேயும் முடியுது. இப்படியே 2 மணி போல சர்ச்சில் இருந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறாரு. அப்படி கிளம்புன அலெக்ஸ் 2:30 மணிக்கு தான் வீட்டுக்கும் போய் சேர்றாரு. அண்ட் வீட்டுக்கு வந்த கையோட அலெக்ஸ் இவருக்கு கொஞ்ச நேரம் தூக்கமும் வரல, ஆனால் டயர்டாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இதனால இவர் என்ன பண்றாருன்னா அவருடைய லேப்டாப் ஓபன் வச்சு ஏதாச்சும் காமெடி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்படி அம்மா அப்பா இவங்களும் தூங்கலான்னு போயிட்டு இருக்காங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் அலெக்ஸ் இவர் என்ன பண்றாருன்னா சரி டயர்டா இருக்கு, லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு படுக்கலாம் அப்படின்னு அவங்க வீட்டு ஹாலில் படுத்துட்டும் இருக்காரு. அப்படி படுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு வெளியில நாய்ங்க எல்லாமே பயங்கரமா குலைக்கிற சத்தம் இவருக்கும் கேட்குது. பொதுவாக நைட் டைம்ல இந்த நாய்ங்க குலைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் நிறைய நாய்ங்க ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல குலைச்சிருந்தா அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. மேபி திருடனா இருக்கலாம், ஆர் பேயா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் அங்கேயும் நடந்துட்டு இருக்க. இதெல்லாம் கண்டுக்க வேணாம், கம்முன்னு தூங்கலாம் அப்படின்னு இவரும் தூங்க ட்ரை பண்றாரு. அப்போ இவங்க வீட்டை கதவை திறந்துட்டு யாரோ உள்ள வராங்க. யாருன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் அலெக்ஸ் இவங்க அம்மா வீட்டுக்கு வெளில இருந்திருக்காங்க போல இருக்கு, தூக்கம் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வீட்டுக்குள்ளேயும் வராங்க. இப்போ அம்மாவை பார்த்தா அலெக்ஸ் அவரும் கேட்குறாரு என்னம்மா தூங்கலையா அப்படின்னு. அண்ட் அதே சமயம் அலெக்ஸ் இவருக்கும் மாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தார்ல. பொதுவாக இந்த மாதிரி சர்ச்சுக்கு போகும்போது சாப்பிட்டு போக மாட்டாங்க, ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வந்து தான் சாப்பிடுவாங்க. அதே போல தான் அலெக்ஸ் இவருக்கும் ப்ரேயர் முடிச்சுட்டு வந்துட்டோம், இப்போ பசிக்குதே, சரி அம்மாகிட்ட பால் கேட்கலாம் அப்படின்னு. பால் ஏதாச்சும் இருந்ததுன்னா கொஞ்சம் சூடு பண்ணித்தாங்களா, பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது அலெக்ஸோட அம்மா ரொம்ப நேரமா அலெக்ஸ் இவர் ஒரு மாதிரி பார்த்துட்டோ இருக்காங்க. அந்த ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ சைக்கோத்தனமா அலெக்ஸ் இவரே பார்த்துட்டு இருக்காங்க. அலெக்ஸ் கண்டினியூவா இதே வார்த்தை தான் சொன்னாங்க, மா பசிக்குதுமா பால் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த ஒரு விஷயத்த கண்டுக்காம அப்படியே அலெக்ஸ் இவர் தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. மா லைட்டை அம்மா ஆஃப் பண்ணுங்க, லைட்டை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அலெக்ஸ் அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா லைட்டோட சுவிட்சை போடாம பக்கத்தில் ஒரு சில டம்மி சுவிட்ச் எல்லாம் இருக்கும்ல, ஒரு சில வீட்டில எல்லாம் அந்த சுவிட்சுக்கு கனெக்ஷனே கொடுத்துருக்க மாட்டாங்க, ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி டம்மியா இருக்கிற சுவிட்சை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்றாங்க. இதை பார்த்து அலெக்ஸ் இவருக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா பசி டைம்ல நம்ம கிட்ட யார் விளையாடினாலும் கண்டிப்பா நமக்கு கோவம் வரும், சேம் எனக்கும் வரும். அண்ட் மறுபடியும் அலெக்ஸ் அம்மா கிட்ட கேட்குறாங்க, மா பசிக்குதுன்னு சொல்கிறேன் நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது அம்மா மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சைக்கோத்தனமான பார்வையை பார்த்துட்டு அலெக்ஸ் கிட்டேயும் வராங்க. கிட்ட வந்துட்டு செத்து போயிரு அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டும் போகிறாங்க. இந்த ஒரு வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் அலெக்ஸ் இவருக்கு ஒன்றுமே புரியல. இத்தனை வருஷமா நம்ம கிட்ட இப்படிலாம் நடந்ததில்லை, அண்ட் இந்த வார்த்தையை சொன்னதே இல்லை. அண்ட் அலெக்ஸ் இவருக்கும் ஒரு சைடில் பசியும் இருந்துட்டுருக்கு, அண்ட் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கோவமும் இருந்துட்டுருக்கு. சரி என்னன்னு போய் கேட்கலாம் அப்படின்னு டேரெக்டாக எந்திரிச்சு அம்மா ரூமுக்கும் போகிறாங்க. போயிட்டு கதவை திறந்தா ரூமில் அம்மா அப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இங்கே வந்து அதுக்குள்ளே படுத்துட்டாங்க அப்படின்னு அலெக்ஸ்க்கு இன்னும் கோவமும் வருது. டைரக்டா ரூம்குள்ள போயிட்டு அவங்க அம்மாவை எழுப்புறாங்க. ஆனா அம்மா எந்திரிக்கவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்பவே உலுக்கி எழுப்புனதுக்கு அப்புறம் தான் அம்மா வந்துருச்சு. டேய் என்னடா பண்ற அப்படின்னு கேட்கும்போது, மா நீங்கள் ஹாலுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஹால்க்கா, டேய் நான் எதுவும் வரலடா, நான் சர்ச்சிலேருந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே இங்கே தான் தூங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அலெக்ஸ் இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போனா அங்கே வந்தது யார் அப்படின்னு இவருக்குள்ள ஃபர்ஸ்ட் டைமாக
ஒரு பயம் கலந்த குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்காரு. அண்ட் அம்மாவும் ஏதாச்சும் பிரச்சனையாப்பா அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ரூமுக்கு வந்துடுறாரு. அண்ட் இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் பெருசாக மைண்டில் போட்டுக்காம அவரும் படுத்துட்டு இருக்க அப்படியே தூங்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அலெக்ஸ் இவர் பக்கத்தில் யாரோ படுக்கிறாங்க. அப்படி படுத்தது மட்டும் இல்லாமல் இவர் மேலே யாரோ கையும் போடுறாங்க. ஆனால் அப்படி கையை போடுறது யாருன்னு தெரியல, பட் அது ஒரு பெண் அப்படின்னு மட்டும் இவரால் உணர முடியுது. உடனே எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த இடம் காலியாக தான் இருக்குது. இவர் மட்டும்தான் படுத்துட்டு இருக்காரு. என்னடா ஒரு ஸ்ட்ரேஞ்சாக நடக்குது அப்படின்னு இவருக்குள்ள ஒரு குழப்பமும் இருக்குது, பயமும் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு அந்த பிரச்சனை அன்னைக்கு நைட்டு மட்டும் கிடையாது, இப்படி பொழுதும் விடியுது. அண்ட் அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அந்த பொண்ணு இவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு சில நேரம் அந்த ஹாஸ்டலோட செவரை எகிரி குதிச்சு அவங்கள போயிட்டு மீட் பண்ணிட்டும் வருவாங்க. அதே போலதான் அன்னைக்கு ஒரு நாள் நைட் டைம்ல அலெக்ஸ் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இவரும் நைட் டைம்ல அந்த செவத்தை எகிரி குதிச்சு போகலாம் அப்படின்னு அப்போ அந்த செவத்துல அப்படி கையை வச்சு எம்பறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்போ இவர் வச்சிருக்கிற இந்த கைக்கு மேலே யாரோ ஒருத்தவங்க கையை வச்சு அந்த செல்லை எகிரி குதிச்ச மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கு. ஆனால் உருவன்னு எதுவுமே இல்லை. ஆனால் ரொம்பவே கிளியராக அந்த வெயிட்டாக இருக்கட்டும், கை இப்போ மேலே வச்சானா நமக்கு ஒரு உணர்வு இருக்கும்ல, அந்த ஒரு விஷயத்த ரொம்பவே க்ளீனாக ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்படி போன உருவத்தை இவரும் பார்க்கல. அண்ட் எகிரி குதிச்ச உருவம் கூட கீழே குதிச்சானா ஒரு சத்தம் கேட்கும்ல, அந்த சத்தம் கூட அங்கே கேட்கல. பட் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 5-10 அடி தூரம் தள்ளி ஒரு உருவம் நிற்கிறத அலெக்ஸ் இவரும் பார்த்துருந்துருக்காரு. அப்ப அலெக்ஸ் இவர் யோசிக்கிற விஷயம், இந்த சரௌண்டிங்ல எக்ஸாக்டா இந்த ஹாஸ்டல் இருக்கிற இந்த சரௌண்டிங்ல இந்த சமயம் எவனுமே வரமாட்டேன்னு இது வரைக்கும் இந்த இடத்துல நான் நிறைய தடவை வந்து கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு போயிருக்கேன், இது வரைக்கும் இங்க எவனுமே வந்ததில்லை, இப்ப மட்டும் யாரு அப்படின்னு இவரும் அதெல்லாம் கண்டுக்காம அங்கிருந்து இன்னொரு சவரையும் எகிரி குதிச்சு போனோம். அப்படி எகிரி குதிச்சு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசிட்டும் இருக்காங்க. இப்படி நார்மலா 2 பேருமே பேசிட்டே இருக்கும்போது அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு அலெக்ஸ் இவரோட ஃபேஸை பார்த்து தான் பேசிட்டும் இருக்காங்க. பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் அவங்க பார்வை வேற பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. அது திரும்பினது மட்டும் இல்லாம ரொம்ப நேரமா அந்த இடத்தையே பார்த்துட்டு அலெக்ஸ் இவர்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த அலெக்ஸ் இவரும் பார்த்து, ஏய் என்னாச்சு, நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ எங்கேயோ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் ஒரு 5 நிமிஷமா நோட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த இடத்துல யாரோ நின்று நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு அலெக்ஸ் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் சொல்றாங்க. அண்ட் அலெக்ஸ் இவரும் யார் அது அப்படின்னு திரும்பி பார்த்தா இவர் 2வது ஒரு செவரை எகுதி குறிச்சு வந்திருப்பார்ல, அந்த செவத்தை ஒட்டனா மாதிரி யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. பட் இதுக்கு முன்னாடி அலெக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எகிரி குதிக்கும் போது ஒரு 5-10 அடி தள்ளி ஒரு உருவம் நின்று இருக்கும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த உருவம் அந்த இடத்துல அசையாம தான் நின்று இருக்கும். ஆனால் இப்போ இவங்க கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஒரு உருவம் சொல்லியிருப்பாங்களே, அந்த உருவம் செவத்தோரம் நின்று இருக்கும். அந்த உருவம் தலையை சாய்ச்சா மாதிரி ஒரு மாதிரி நம்ம அலெக்ஸ் இவர் தான் பார்த்துட்டும் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்கு. அண்டு அந்த உருவம் இதுக்கு முன்னாடி அலெக்ஸ் கிறிஸ்மஸ் அப்போ பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு வரும்போது ஒரு உருவத்தை பார்த்துருப்பார்ல, ஒரு பெண் உருவம், சேம் அதே உருவம் தான் இப்போ இங்க நின்று அலெக்ஸ் இவரும் ஒரு மாதிரி கோவத்தோட பார்த்துட்டு இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற அலெக்ஸ் அண்ட் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு 2 பேருக்குமே கிளியரா புரியுது. உடனே அலெக்ஸ் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, உடனே உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி வர வச்சு அவங்க கூட போ, அதுதான் சேஃப் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அண்ட் அலெக்ஸ் இவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்றாங்க. அண்ட் இங்க இருந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் ஹாஸ்டல் போயிடுறாங்க. அண்ட் அலெக்ஸ் அவரும் சேஃப்டியா ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூடவே இந்த இடத்த விட்டும் கிளம்பிடுறாங்க. இப்போ அலெக்ஸ் இவர் வீட்டுக்கும் போயிடுறாரு. பட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட அவருக்கு அந்த ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டும் இருக்கு. நம்ம சர்ச் கிட்ட பார்த்தா அந்த உருவம் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வருது, அதுக்கு என்ன வேணும், எதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு அவருக்கு அப்போ வரைக்கும் சுத்தமாக எந்த ஐடியாவும் இல்லை. சரி இதே யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம், நம்ம நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு அவர் அன்னைக்கு நைட்டு தனியாக தான் தூங்குறாரு. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று அலெக்ஸ் இவரு உடம்பு மேலே ஏறுற விஷயத்த இவரும் ஃபீல் பண்ணுறாரு. அலெக்ஸ் இவரும் அதெல்லாம் தட்டி விட்டு சாதாரணமாக தூங்கிட்டு இருக்காரு. பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் அவர் கால் மேலே அப்படியே ஏறி இடுப்பு கிட்ட வந்து ஒரு லெவலுக்கு அப்புறம் நெஞ்சு கிட்ட உட்காந்து ஒரு வெயிட்டை கொடுத்து அலெக்ஸ் அழுத்தும் போது தான் இவருக்கும் ஒரு பயமாக வருது. உடனே கண்ணையும் திறக்கிறாரு. கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் அவருக்கும் புரியுது, இவ்வளோ நேரமாக நம்ம கால் உடம்பு மேலே ஏற ட்ரை பண்ணிட்டு இருந்தது வேற எதுவுமே இல்லை. இப்போ நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கும்போது ஒரு உருவத்தை பார்த்தோம்ல, அந்த உருவம் தான் நம்மளை ஃபாலோ பண்ணி நம்ம நெஞ்சு மேலே உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு இவரும் ஒரு பயங்கர கத்தோட கத்துறாரு. அப்படி கத்தினதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா பக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்களா, அவங்களாம் எந்திரிச்சு வந்து கேட்குறாங்க, என்ன பாச்சு அப்படின்னு. இல்லைம்மா
நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் மேலே ஏதோ ஒன்று ஏறி உட்காந்துட்டு இருந்தது, நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பயப்படுறாங்க. உடனே பைபிள் எடுத்து வச்சு அந்த இடத்துல ப்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ப்ரே பண்ணதுக்கப்புறம் அலெக்ஸ் இவருக்கும் கொஞ்சம் பயம் தெரியுது. சரி தூங்குறமா, எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அம்மா அப்பா அவங்க 2 பேருமே கிளம்பிடுறாங்க. அந்த வழக்கம் போல அலெக்ஸ் இவரும் தனியாக படுத்துட்டு இருக்காரு. தனியாக படுத்துட்டு இருக்கும் போதும் மறுபடியும் அலெக்ஸ் இவர் பக்கத்தில் படுக்கிறதா இருக்கட்டும், அவர் மேலே கை போடுறதா இருக்கட்டும், அண்ட் அலெக்ஸ் கிட்ட ஒரு சில சில்மிஷ வேலைகள் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் கண்டினியூவாக நடக்க இவரும் மறுபடியும் அலறி எழுந்திரிச்சு மறுபடியும் ப்ரே பண்ணுறாரு. பட் ப்ரே பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஒரு விஷயம் அமைதியாகுது, இருந்தாலும் மறுபடியும் கண்டினியூ ஆகுது. இவர் எப்பப்பெல்லாம் ப்ரே பண்ணுறாரோ அந்த சமயம் டெம்பரரியான சொல்யூஷன் மட்டும்தான் இவருக்கும் கிடைக்க அலெக்ஸ் இவரும் நைட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் அம்மாகிட்டே சொல்லலை, அப்பாகிட்டே சொல்லலை. ஏன்னா அவங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக அவனோட தூக்கம் தான் கெடும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இவரும் தூங்காமல் தான் இருந்திருக்காரு. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு அவர் யோசிக்கும் போது அவங்க ஊரில் பாப்பையா சித்தரோட கோவில் வந்துருக்கு. அந்த இடத்துல அவரோட சமாதி இருந்துருக்கு. அண்ட் அந்த இடத்துல இருக்கிற கோவிலோட குருக்களோட ஃப்ரெண்டு நம்ம அலெக்ஸ் இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்றதுனால சரி பேசாம அந்த குருக்கள் கிட்ட போயிட்டு இதை பத்தி ஏதாச்சும் குறி கேட்கலாமா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கும் இப்போ அலெக்ஸ் கிளம்பிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம அலெக்ஸ் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பாப்பையா சித்தர் அந்த சமாதிக்கும் போயிருக்காரு. அந்த இடத்துல அந்த குருக்கள் நிறைய பேருக்கு இந்த அருவாக்கா இருக்கட்டும், குறி சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் சொல்லி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணதை இவரும் பார்த்துருக்காரு. ஸோ அவர்கிட்ட போனா எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு இவரும் அவர் ஃப்ரெண்டை பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அண்ட் இப்போ அலெக்ஸ் அவர் ஃப்ரெண்டோட அப்பாவை பார்க்கறதுக்கு அந்த கோயில்கிட்டையும் போறாரு. அங்க போன உடனே ஃப்ரெண்டோட அப்பாவான குருக்கள் அலெக்ஸ் இவரை பார்த்த உடனே தம்பி இங்க வா அப்படின்னு வாண்டடா அவரும் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே என்ன தம்பி உன்னை பார்த்தா ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு, அண்ட் உனக்கு ஏதாச்சும் தோல்வியாதி இருக்கா அப்படின்னு கேட்கும்போதும் இங்க அலெக்ஸ் செம்மையா ஷாக் ஆகுறாரு. அலெக்ஸ் இவருக்கு சன் அலர்ஜி இருக்கு. இந்த ஒரு விஷயம் இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கொஞ்சம் குழம்பியும் போறாரு. ஆக்சுவலா அலெக்ஸ் இவர் வெயில் டைம்ல வெளியில போனாருன்னா இவருக்கு உடம்பு ஃபுல்லா கண்டு கண்டாவே எழும்பிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் ஆமா சாமி எனக்கு தோல்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த குருக்கள் அவர் என்ன சொல்றாருன்னா தம்பி நீ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்க, உனக்கு ஒரு பொண்ணால பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அலெக்ஸ் இவரும் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு ஒரு விஷயமும் யோசிக்கிறாரு. பொண்ணுங்கனாலே ஒரு சில பிரச்சனை வரதானே செய்யும் அப்படின்னு. பட் குருக்கள் சொல்ற விஷயம் தம்பி இது அந்த பொண்ணுங்க கிடையாதுப்பா, நான் சொல்ற பொண்ணு டோட்டலா வேற. உனக்கு யட்சணியை பற்றி தெரியுமா, அதுவும் வட யட்சணி அப்படின்னு சொல்லும்போது அலெக்ஸ் இவரும் எனக்கு ஃபுல்லாலாம் தெரியாத சாமி ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா இப்போ உன்னை பின்தொடர்ந்துட்டு வட யட்சணியாக வந்திருக்கு, நீ எங்கே போய் என்ன பண்ணன்னு தெரியல, ஆனால் நீ போயிட்டு வந்த இடத்துல இருந்து தான் அந்த வட யட்சணி உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இப்போ உன் பின்னாடி தான் அலைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது அலெக்ஸ் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓ அதனால தான் நைட்டு ஃபுல்லாக எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இவரும் பயப்படுறாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த வடையட்சணி உடல் ரீதியாக உன்னோட உடம்பை உருக்கிடும், நீ தனியாக எங்கேயுமே போகாது, அப்படி தனியாக நீ எங்கன்னா போனோன்னா கண்டிப்பாக உனக்கு பிரச்சனை தான், அதுவும் நைட் டைமில் நீ தனியாக எங்கன்னா போனோன்னா கண்டிப்பாக வடையட்சணி கிட்ட மாட்டிப்ப அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குருக்கள் சொல்கிறாரு. ஒன்று நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா கல்யாணம் பண்ண பொண்ணோட இருக்கணும், அப்படி இல்லைன்னா அம்மா அப்பாவோட இருக்கணும், இவங்களை தவிர்த்து நைட் டைமில் நீங்கள் தனியாக எங்கன்னா வெளியில் போனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். இதுக்குண்டான சொல்யூஷன் ஒன்று தான். நம்ம ஊரில் நாகத்தம்மன் கோவிலும் வந்துட்டு இருக்கு. அந்த கோவிலில் போயிட்டு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அலெக்ஸ் இவரும் பரிகாரம் பண்ணிட்டு வந்தா சரியாயிருமா அப்படின்னு கேட்க இந்த பரிகாரம் பண்ணிட்டு வந்தா 100% சரியா ஆகுமா ஆகாதா அப்படின்னு எனக்கு தெரியாது, பட் இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு வாங்க, இதுக்கப்புறமும் பிரச்சனை வந்தாதான் நாம அடுத்த விஷயம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்த அலெக்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லல. உடனே அலெக்ஸ் அவர் ஃப்ரெண்டை கூட்டிட்டு டேய் இந்த மாதிரி பரிகாரம் சொல்லணும்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு, போய் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு அலெக்ஸ் அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே நாகத்தம்மன் கோயிலுக்கும் போகிறாங்க. அண்ட் அங்கே போயிட்டு அந்த பரிகாரத்தையும் பண்ணுறாங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் அலெக்ஸ் இவருக்கு உண்மையிலேயே ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அலெக்ஸ் தனியாக தூங்குறதில்ல, அம்மா அப்பா கூட தான் தூங்கிட்டு இருக்காரு. சரி பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அலெக்ஸ் இவரும் அம்மா அப்பா பக்கத்தில் தூங்குறத விட்டுட்டு தனியாக இவரும் தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி எப்பெல்லாம் இவர் தனியாக தூங்க ஆரம்பிக்கிறாரோ அப்போதான் இவருக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த பிரச்சனை இன்னும் முடியல அப்படின்னு. ஏன்னா இவர் தனியால தூங்கும்போது மறுபடியும் அந்த வடையட்சியும் இவர்கிட்ட ஒரு சில தப்பான விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும், அண்டு தூங்கினாலே கண்டிப்பாக இந்த ஒரு கனவு ஒரு நாள் 2 நாள் இல்லை, டெய்லி இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே இப்போ வரைக்கும் அந்த கனவு அலெக்ஸ் அவருக்கு வந்துட்டு இருக்கு. அது என்னன்னா
அலெக்ஸ் தூங்கும் போது இவரோட கனவுல ஒரு பொண்ணும் வரும். அப்படி வர பொண்ணும் உடம்புல எந்த துணியுமே இல்லாம நிர்வாணமாகவும் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் டெய்லி இவரோட கனவுல வந்துட்டு இருக்க அலெக்ஸ் ரொம்பவே நொந்து போயிருக்காரு. இந்த பிரச்சனைல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு தெரியாம. இது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு நாள் அலெக்ஸ் இவர் தனியா ரூம்ல படுத்துட்டு தான் இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவரோட ரூமை திறந்து யாரோ ஒருத்தவங்க உள்ளேயும் வராங்க. அண்ட் கதவை திறக்கிறது, உள்ள வர்றது, அந்த நடக்கிற சத்தம் அலெக்ஸ் இவருக்கு ரொம்பவே கிளியரா தெரியுது. பாக்குறாரு. அப்படி வர அந்த ஒரு உருவம் இவருடைய கட்டில் மேலேயும் ஏறுறது மட்டும் இல்லாம அலெக்ஸ் இவர் பக்கத்துல படுத்து அந்த இடத்துல நிறைய தப்பான விஷயமும் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு லெவலுக்கு அப்புறம் அலெக்ஸ் இவரும் பயந்து அந்த உருவத்தை தள்ளி விடுறாரு. நார்மலா ஒரு பர்சன் ஒரு பொண்ணை பிடிச்சி நீங்க தள்ளி விடுறீங்க. அப்படி தள்ளி விடும்போது உங்க கையில அந்த பொண்ணோட வெயிட் ஒரு ப்ரெஷரா மாறும் பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயத்தை நீங்க ஈஸியா உணர முடியும். சேம் அதே தான் அலெக்ஸ் இவருக்கும் அந்த வெயிட்டை ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாம தள்ளி விட்டவங்க பக்கத்துல இருக்கிற செவத்துல போயிட்டு வேகமா இடிச்சா ஒரு சத்தம் வரும்ல, அந்த ஒரு சத்தமும் இவருக்கும் ரொம்பவே கிளியரா கேக்குது. உடனே எந்திரிச்சு போயிட்டு லைட்டை போட்டு பார்த்தா அந்த இடம் எம்டியா தான் இருக்கு. அண்ட் திறந்த கதவு திறந்த மாதிரி தான் இருக்கு. அந்த இடத்த கிராஸ் பண்ணி போன மாதிரி யாருமே இல்லை. அண்ட் மறுபடியும் அலெக்ஸ் அவங்க அம்மா கூட தான் தூங்குறாரு. அப்போ பிரச்சனை இல்லை. அண்ட் பிரச்சனை இல்லைன்னு நினைச்சு தனியா தூங்கும் போது ரூம்ல மறுபடியும் தூங்கிட்டு தான் இருக்காரு. அப்போ அலெக்ஸ் இவருக்கு தோன்ற விஷயம், இல்லையே மறுபடியும் அந்த உருவம் வந்துட்டா மாதிரி இருக்கே அப்படின்னு பொறுமையாக கண்ணை திறந்து பார்த்தா இந்த ரூமோட கார்னரில் அந்த உருவம் நின்று அலெக்ஸ் இவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அது பார்த்தது மட்டும் இல்லாமல் இவர்கிட்டையும் வரும். மறுபடியும் அலெக்ஸ் இவர் பயத்தில் தள்ளியும் விடுவார். அண்ட் அந்த உருவமும் செவத்தில் போயிட்டு இடிக்கும். போயிட்டு லைட்டை போட்டு பார்த்தா அங்கே எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் அலெக்ஸ் இவருக்கும் கொஞ்சம் கடுப்பாகுது. என்னடா டெய்லி அந்த உருவம் வருது, நானும் பிடிச்சி தள்ளி விடுறேன், லைட்டை போட்டு பார்த்தா இருக்க மாட்டேங்குது, ரொம்பவே கடுப்பாக இருக்குது அப்படின்னு அலெக்ஸ் அவர் ரூமில் படுத்துட்டு இருக்காரு. மறுபடியும் அந்த உருவம் வருது. அந்த இவரும் தள்ளி விடுறாரு. அப்படி தள்ளி விடும்போது அந்த உருவம் செவத்துல பட்டு கீழே விழுது. ஆனா இப்போ அலெக்ஸ் எந்திரிச்சிட்டு போயிட்டு லைட் எல்லாம் போடல. ஏன்னா லைட்டை போட்டா மறுபடியும் அந்த உருவம் இருக்காது, எதுக்கு திரும்ப போயிட்டு லைட்டை போடணும் அப்படின்னு இவரும் அந்த பெட்ல படுத்துட்டு அந்த உருவத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி கீழே விழுந்தா அந்த உருவம் மறுபடியும் அங்கிருந்து எந்திரிச்சு வந்து இவரோட கட்டில் மேலே ஏறி இவர் பெட்டில் படுக்கிற விஷயத்த அலெக்ஸ் இவரும் உணர்றாரு. இவருக்கு இப்போ என்ன பண்றது அப்படின்னும் தெரியல. அண்ட் ஒரு லெவலுக்கு அப்புறம் அலெக்ஸ் இவரால் எதுவுமே பண்ண முடியல. அண்ட் அந்த இடத்துல ஒரு சில தப்பான விஷயம்லாம் நடக்குது. அப்படியே பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் அலெக்ஸ் இவர் யோசிக்கிற விஷயம், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த வடயட்சினி என்ன பண்ணும், என்ன பண்ணால் எதுக்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு அவரும் விசாரிக்கும் போது தான் யாச்சினி அப்படின்ற பேரில் நிறைய இருக்குது. பட் இந்த வடயட்சினி அப்படின்றது வந்து கொஞ்சம் பிரச்சனை தரும், கொஞ்சம் இல்லை நிறையவே பிரச்சனை தரும். இது மட்டும் இல்லாமல் வடயட்சினின்றது தேவதை கிடையாது, துர்தேவதை அப்படின்ற ஒரு விஷயமும் இவருக்கும் புரிய வருது. அண்டு இந்த துர்தேவதை மனுஷங்களோட சொல்லப்போனால் ஆண்களுடைய விந்தணுக்களை சாப்பிட்டு வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அது எப்பவுமே நிர்வாணமாக தான் இருக்கும். உன்னுடைய ஆசையை தூண்டும், உன்னுடைய ஆசையை தூண்டி அதன் மூலியமா நிறைய இச்சையான விஷயங்கள்லாம் பண்ணி உன்னுடைய உடம்பையே உரிக்கிறோம். சிம்பிளா சொல்ல போனா மோகினி பிசாசு பத்தி பார்த்திருப்பல, மோகினியால நிறைய பசங்களுக்கு நிறைய பிரச்சனையா வந்திருக்கு. சேம் அதே மாதிரி தான் இந்த வடயட்சணி அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அலெக்ஸ் இவருக்கே ஒரு விஷயம் தெரியுது, ஆமா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் எனக்கு உடல் ரீதியாக ரொம்பவே டயர்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நான் ஆஃபீஸ் போனோன்னா என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி வேலையும் பார்க்க முடியல, அங்கே தான் தூங்கிட்டும் இருக்கேன். அண்ட் இதனாலே ஆஃபீஸில் நிறைய திட்டு வாங்கிட்டு இருக்கேன், உடல் ரீதியாக வெயிட்டும் குறைஞ்சிருச்சு, அண்டு ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்னு இப்போ தான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ரீசன் இதுதான் அப்படின்னும் புரிய வருது. மறுபடியும் அலெக்ஸ் இவர் என்ன பண்ணுறாருன்னா சேம் அதே கோயிலில் அந்த குருக்களை பார்த்து விஷயத்த சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி இந்த பரிகாரத்தை பண்ணதுக்கப்புறம் நீ தனியாக தூங்கக்கூடாது, இந்த ஒரு விஷயத்த நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீ தனியா தூங்காத, தனியா தூங்கினா உனக்கு இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பட் அலெக்ஸ் இவர் கேட்குற விஷயம், இதுக்கு பர்மனண்டா ஒரு சொல்யூஷன் கிடையாதா? இப்போ நான் வெளியில எங்கன்னா போனேன்னா ஏதாச்சும் வேலை விஷயமா போனோன்னா தனியா தான் தங்க வேண்டியிருக்கும், அப்படி நான் தனியா தங்கினா மறுபடியும் இந்த பிரச்சனை என்னை தேடி வருமே, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு அலெக்ஸ் இவருக்கும் சுத்தமா தெரியல. ஆனா இந்த ஒரு உருவத்தை அலெக்ஸ் இவர் மட்டும் தான் பார்த்துருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் மட்டும் பார்க்கல, இவங்க வீட்டில் அலெக்ஸோட அம்மாவும் பார்த்துருக்காங்க. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது அலெக்ஸோட அப்பா இவர் வேலைக்கு போயிட்டு நைட்டு போல தான் வீட்டுக்கும் வருவார், பஸ்ஸில் போயிட்டு தான் வருவார். அன்னைக்கும் பஸ்ஸில் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு நைட் டைமில். அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டோட வாசலுக்குள்ளே அப்படி காலை வச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரி அலெக்ஸோட அம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அலெக்ஸ் அவங்க அப்பாவை தள்ளனா மாதிரி ஏதோ ஒரு உருவம் வீட்டுக்குள்ளே வந்ததை அலெக்ஸ் அவங்க அம்மாவும் பார்த்துருக்காங்க. அண்ட் அப்படி வந்த உருவம் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு தெரியும். நம்ம அலெக்ஸ் இவரோட ரூமை தேடி தான் கண்டிப்பாக போயிருக்கோம்.
இருக்கும். ஆனா அந்த சமயம் அம்மா அவங்க அதை பெருசா எடுத்துக்கல, இது ஒரு எல்யூஷன், கற்பனையா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதை கண்டுக்காம விட்டுருக்காங்க. ஆனா இதுக்கு அடுத்த நாள் இது கற்பனை கிடையாது, உண்மை அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயமும் நடக்குது. அன்னைக்கு வழக்கம் போல அப்பா வேலைக்கு போயிட்டாரு, அலெக்ஸ் இவரும் வேலைக்கு போயிட்டாரு. அம்மா மதுரை டைம்ல கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு அம்மா இவங்களோட முடிய பிடிச்சி இழுத்து இவங்க மூஞ்ச பாக்குற மாதிரி திருப்பினா, அதாவது நான் ஒருத்தவங்க முடிய பிடிச்சி இழுத்து அவங்க மூஞ்ச பார்த்தனா எப்படி இருக்கும், சேம் அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த உருவம் அவங்க அம்மாவோட முடிய பிடிச்சி இழுத்து நேருக்கு நேரா அலெக்ஸ் அவங்க அம்மாவை பார்த்துருக்கு. இந்த ஒரு விஷயத்த பார்த்த அலெக்ஸ் அவங்க அம்மாவுக்கும் உடம்புலாம் ஒரு செகண்ட் அப்படின்னு நடுங்கி சிலிர்த்து போயிடுச்சு. இந்த உருவத்தை பார்த்த அதிர்ச்சியில் அலெக்ஸ் அவங்க அம்மா அலறி அடிச்சுட்டு அந்த வீட்டை விட்டு ஓடி வந்திருக்காங்க. அந்த வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே அடுத்து அவங்க கணவர் பசங்க வர வரைக்கும் உள்ளேயும் போல. கடைசியாக இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நடந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. அலெக்ஸ் இவருக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இது என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த உருவம் தான் அப்படின்னு. ஆனால் அதில் அம்மா ஒரு விஷயத்த முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, அந்த உருவம் என் முடிய பிடிச்சி இழுத்து என்னை நேருக்கு நேராக பார்த்தது, ஆனால் அதோட மூஞ்சில் கண்ணு மூக்கு வாய் அப்படின்னு எதுவுமே இல்லை, மொத்தமாக அதோட மூஞ்சி தோலை வச்சு மறைச்ச மாதிரியும் இருக்கு. பட் இருந்தாலும் நான் பார்த்த அந்த உருவத்தை என்னால் மறக்கவே முடியாது, நான் பார்த்தது உண்மைதான் அப்படின்னு அவங்களும் அழைச்சி சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற யாருமே தனியாக தூங்குறது இல்லை. ஸ்டில் இப்போ வரைக்கும் எல்லாருமே ஒன்றா தான் தூங்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துல தான் 2024 தான் அலெக்ஸ் இவருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆனது மட்டும் இல்லாமல் அலெக்ஸ் இவங்க மனைவி இப்போ கன்சீவாக இருக்காங்க, அம்மா வீட்டில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அலெக்ஸ் அவங்க மனைவிக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாம தான் இந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அலெக்ஸ் இவர் நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட ஒரு ஹெல்ப்பும் கேட்டிருக்காரு. இந்த பிரச்சனை, அதாவது துர்தேவதையான வடயட்சணை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணா இந்த பிரச்சனைல இருந்து வெளியில வரலாம் அப்படின்னு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. அண்ட் இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்றது அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அண்ட் வழக்கம் போல நம்ம சப்ஸ்கிரைபர் ஏதாச்சும் பிரச்சனை மாட்டினாங்கன்னா நீங்க ஒரு சில சொல்யூஷனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்களே, அதை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த பிரச்சனைல இருந்து வெளியில வந்திருக்காங்க. அதே போல அலெக்ஸ் இவரோட லைஃப்லயும் இந்த பிரச்சனைல இருந்து இவர் வெளியில வரதுக்கு உங்களால முடிஞ்ச அந்த சொல்யூஷன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணீங்கன்னா அவரும் பார்த்து தெரிஞ்சு இந்த பிரச்சனைல இருந்து டோட்டலா வெளியில வருவாரு. ஏன்னா இப்போ அலெக்ஸ் இவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறக்க போதும். ஸோ இவருக்கும் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அலெக்ஸ் இவரோட லைஃப்ல நடந்த வடயட்சணை இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.